வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமில் மார்க்கெட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி ஹாலிடே. நேற்று பார்த்துட்டோம் நேற்றுனுடைய மார்க்கெட் நிலவரம். ஸோ இன்றைக்கி ட்ரம்ப் பார்த்திங்கன்னா, ட்ரம்ப் அண்ட் ஈரான் டீல் நியூஸ் பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு டீல் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு ரத்து செய்வதாக தகவல். இதனால் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து குறைஞ்சிச்சுன்னா மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஒரு அன்சர்டினிட்டி குறைய வாய்ப்பு உள்ளது. இதனால் நம்ம குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்கலாம். க்ரூட் ஆயில் சப்ளையும் பற்றி பயம் குறைஞ்சா ஆயில் ப்ரைஸும் குறைய வாய்ப்பு உள்ளது. இந்த ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு இண்டிகோ அண்ட் ஸ்பைஸ் ஜெட்டு, ஏஷியன் பெயிண்ட்டு, இந்த பெர்ஜர் பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு நல்லா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஓகே, இதெல்லாம் வந்து குறைய வாய்ப்பு உள்ளது. ஓகே, மெட்டீரியல் காஸ்ட்டு குறைஞ்சிச்சின்னா வந்து உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஏறும். ஸோ அப்போது நமக்கு அது குளோபல் டென்ஷன் குறைஞ்சிச்சு, ஆயில் ப்ரைஸ் எல்லாம் குறைஞ்சிச்சின்னா மெட்டீரியல் காஸ்ட் குறைஞ்சா இந்த ஆயில் பெயிண்ட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இடத்துல தான் அப்பில் போயின்னு இருக்குது. ஸோ இந்த நியூஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் இது வரைக்கும் போகலாம். ஓகே, ஏஷியன் பெயிண்ட்டு அண்ட் ஓஎன்ஜிசி ஆயில் இந்தியா, அந்த ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சா இதனுடைய செல்லிங் ப்ரைஸஸ்ஸு வந்து பாதிக்கப்படலாம். இந்த ஜிசி எல்லாம். ஸோ ஓஎன்ஜிசி இப்போ ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிச்சின்னா இவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படும். பட் இப்போ இருக்கிற நிலவரம் பார்த்தா குறைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ இம்பேக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 lakhs crore வந்து கலெக்ட் ஆகியிருக்குது செகண்ட் டைம். அப்படின்னா வந்து ஒரு கன்சியூமர் ஸ்பெண்டிங் இல்லை பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிலாம் டிரான்சாக்ஷன் வந்து வலுவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் மார்க்கெட் இம்பேக்ட் தான் இதுவும். ஸோ இந்தியன் எக்கனாமிக் க்ரோத் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருக்குது. கன்சம்ஷன் மற்றும் ஃபினான்ஷியல் செக்டர்லாம் கவனத்தில் இருக்கலாம். அதுதான் நம்ம பார்த்தோம்னா ஜியோ ஃபினான்ஸு அண்டு என்னது இன்னொரு பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 52 weeks ஹைலாம் போயிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் அண்டு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தப்ப ஒரு 67 points வந்து நெகட்டிவில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மார்க்கெட்டு மண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வீக்காக இருக்குமா என்ன பார்க்கணும். ஏன்னா கடந்த வாரம் ஃபுல்லாக ஏறி தான் போயிருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவ் இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவ் வந்து போகலாம். பட் இருந்தாலும் காலையில் நேரத்தில் கொஞ்சம் பார்க்கலாம். பேங்கிங்கு, ஐடி செக்டரு, ஸோ இது மேலே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரலாம். ஓகே, இந்த நெகட்டிவ்ன்றதால கோல்டு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஓரளவுக்கு நெகட்டிவ்ன்றதோட கோல்டு ஜுவல்லரி கம்பெனிஸுக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்கலாம் ப்ரைஸ் கம்மியானதால். அதனால தான் டைட்டன் கம்பெனி இதெல்லாம் கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சா இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்கும். அதனால தான் டைட்டன்லாம் பார்த்திங்கன்னா 52 weeks ஹையே போயிட்டுருப்பாங்க பாருங்கள் நல்லா. ஸோ அந்த மாதிரி. பட் முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ் கோல்டு ப்ரைஸ் மூமெண்ட் லோன் வந்து கொலெக்ட்ரல் கொஞ்சம் வேல்யூ இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகும். அண்டு நம்ம டிவிஸ் லேப் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்துருக்குது. அவங்க ஏற்கனவே டாப்பில் தான் போயிட்டுருக்காங்க டிவிஸ் லேபார்ட்ரி. ஸோ பாருங்கள் ஹையில் தான் போயிட்டுருக்குது. ஸோ பட் அவங்களுடைய க்ரோத்து ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 65% அப்பு வேறு ஆகிருக்குது ப்ராஃபிட்டு சேல்ஸு. ஸோ ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸு, பெட்டர் சேல்ஸாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபார்மா செக்டருக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கிடைக்கலாம். ஏற்கனவே சன் ஃபார்மாலாம் டாப்பில் போயிட்டு இருக்குது. ஸோ சன் ஃபார்மா டாப்பில் போயிருக்குதுன்றதால கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஏற்கனவே 52 weeks ஹையில் தான் போயிருக்கான். அதனால் சிப்லா, டாக்டர் ரெட்டி எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். அண்டு சிடிஎஸ்எல்லும் 14% வந்து அப்பு. சிடிஎஸ்எல் பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் ஸோ 14% க்ரோத் காமிச்சிருக்கிறாங்க. அதனால் மார்க்கெட்டில் இதுவும் இம்பேக்ட் தெரியலாம் மண்டே ஓப்பனிங்கில். ஸோ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வரலாம். அதனால் அதனுடைய ரிலேட்டட் கம்பெனிஸ் பிஎஸ்சி அண்ட் கேஃபின் டெக்னாலஜி, கேம்ஸு இது எல்லாம் கூட இருக்கலாம். ஆட்டோ சேல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்குறோம்
மாருதி சுசுக்கி 33% அப்பு, ஹீரோ மோட்டார் கார்ப்பு 19% அப்பு, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளு. ஸோ இதனுடைய ரிலேட்டட் கம்பெனி அப்போலோ டயரு, ஜேகே டயரு இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் அப்பில் வரலாம். பாருங்கள் இங்கேருந்து ஓகே, இதிலேருந்து டாப்பில் தான் போயிட்டுருக்குது. ஸோ மண்டே கொஞ்சம் அப்பில் வரலாம், ஏன்னா எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸும் வந்து அதிகமாக இருக்குது. அண்டு ஜியோ ஃபினான்ஸு பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் செக்டர் வந்து மேலே போயிட்டு இருக்கிறது. அதனால் என்ன ஆகுது, அவங்க ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரெக்கார்ட் டேட். ஏன்னா அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா வந்து இருக்கிறதால அவங்க வந்து ஃபைனல் டிவிடெண்ட்டு ரெக்கார்ட் டேட் வந்து 10 ஆகஸ்ட் 10ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரெக்கார்ட் டேட்னால இந்த எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். யார் யார் வாங்கி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் டிவிடெண்ட்டு கிடைக்கும். பட் ரெக்கார்ட் டேட் 10ன்றதால கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ளே வந்து கொஞ்சம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டேட் முடிஞ்ச பிறகு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு கொஞ்சம் குறைய வாய்ப்பு உள்ளது. ஸோ இப்போதைக்கு இதனுடைய ரிலேட்டட் கம்பெனி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் வந்து ஏறி இருக்குது. பட் இந்த ஜியோ வந்து மட்டும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு சில கம்பெனி ஷார்ட் டைம் ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெட்டல் காம்போஸ் பார்த்திங்கன்னா அவங்களாம் 18% அப் ஆகிருக்கிறாங்க. கஸ்தூரி மெட்டல் கம்பெனிஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கம்பெனி தான். இங்கே பாருங்கள் 18% அப் போயிருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் க்ரோத்து தொடர்ந்தால் கம்பெனிக்கு ரெவென்யூவும் சப்போர்ட்டும் கிடைக்கலாம். பட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ன்றதால வாலட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். இதே மாதிரி சிக்மா, சால்வு அந்த மாதிரி. அண்ட் பெஸ்ட் அக்ரோ லைஃப் அக்ரிகல்ச்சர் பெஸ்டிசைட்ஸ்லாம் ரெடி பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஸோ பெஸ்ட் அக்ரோ லைஃப் இவங்களும் பார்த்திங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கே போய் பார்த்திங்கன்னா அக்ரோ எப்படின்னா நடந்துருக்குதுன்னு பார்க்கலாம். பெஸ்ட் அக்ரோ லைஃப் லிமிடெட் இவங்கள இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா 5.53 to 5.56 ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க கொஞ்சம். இதெல்லாம் ஸ்மால் கேப்ன்றதால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா. ஸோ மான்சூனும் ப்ராடக்ட் சேல்ஸு அக்ரிகல்ச்சர் டிமாண்ட்னால ஓகே இதுவும் வந்து ஏதாவது பாதிக்கப்படலாம், ஏதாவது அந்த மாதிரி டிமாண்ட் இருந்தால். மற்றபடி ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஜியோ ஃபினான்ஸ் டிவிடெண்ட் தராங்க. சிடிஎஸ்எல், டிவிஸ் லேப்லாம் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் காமிச்சிருக்கிறாங்க. அதை பாசிட்டிவாக வச்சு மார்க்கெட்டு மண்டே கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்கெட் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் செய்யுங்க. ஓகே, உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஸ்டாக்கை கமெண்ட் செய்யுங்க. நம்ம தினசரி மார்க்கெட்டை அப்டேட்டுக்கும் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஓகே, ஸோ நமக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் நான் நல்ல தகவலை கொடுக்குறேன். ஓகே, நன்றி மக்களே, நன்றி.